ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் என்ன புதிய ரெசிபி செய்ய போகிறேன்றதை வாங்க பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் கிழங்கு கறி ஒன்று செய்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். வாங்க எங்கேருந்து கிழங்கு கறிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, இது எப்படி செய்கிறேன்றதை வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம். எங்கேருந்து கிழங்கு கறியை செஞ்சு கொள்றதுக்கு வெங்காயம் எடுத்துக்கிறேன், ரம்பை, மாசித்தூள், கருவேப்பிலை, கருவேப்பட்டை, வெள்ளை வெங்காயம் பேஸ்ட், கிழங்கு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கடு, ஆயில், கட்டர் கொச்சிக்காய், உப்பு, இவ்வளவு தான் நான் எடுத்துக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டுறதுக்கு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனே பார்த்துக்கொள்றதுக்கு எளிமாகும். எங்களோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க இதை எப்படி செய்கிறேன்ட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு எங்களோட பேன் ஹீட்டாக போக்கலை, அதுக்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். இந்த கிழங்கு கறி மிச்சம் பேருக்கு செய்ய தெரியும், இருந்தாலும் செய்ய தெரியாதவங்களும் மிச்சம் பேர் இருப்பாங்க. அதனால் செய்ய தெரியாதவங்களுக்கும் புதுசாக ஆக்க பழகிறவங்களுக்கும் பார்த்து செஞ்சுக்கொள்ள வேண்டிய மாதிரி தான் நான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கிறேன். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கல இதுக்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே ரொம்ப 2 துண்டும் போட்டுக்கொள்ளணும். கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் சோட்டையாகி கொண்டு வரப்போக்கல அதுக்கே நான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கார்லிக் பேஸ்ட் கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி கொண்டு வரப்போக்கல இதுக்கே நான் 2 காய் வெங்காயம் எடுத்து மெல்லிசாக சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா சொட்டையாகி கொண்டு வரப்போக்கல இதுக்கே நான் கருவேப்பட்டை 2 துண்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மாசித்தூள் கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து உங்களுக்கு போட்டுக்கொள்ளையிலும், விருப்பம் என்ற போடையிலும், அப்படி இல்லாட்டி போடாமல் இருக்கலும், இது ஆப்ஷனல் தான். உப்பு கொஞ்சமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். உப்பையும் போட்டுட்டு இதுக்கே நான் கட்டர் கொச்சிக்காய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு உரப்பு கூடிய ஒன்றுமெண்டா கூடிய கொச்சிக்காவும், உரப்பு குறைச்ச ஒன்றுமெண்டா கொச்சிக்காவை குறைச்சியும் போட்டுக்கோங்க. கொச்சிக்காவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட வெங்காயம் கொஞ்சம் சோட்டையாகி வரும் வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். 3 நிமிஷத்துக்கு பிறகு எங்களோட வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக சோட்டையாகி கொண்டு வரப்போக்கல இதுக்கே நான் 1/2 டீஸ்பூன் கடுவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ½ டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் கூடியவனுமெண்டா கூடியாகவும், குறையவனுமெண்டா மிளகுத்தூளுக்கும் குறைச்சியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிளகுத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும். 2 நிமிஷத்துக்கு பிறகு எங்களோட இந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன கிழங்கு 500 கிராம் எடுத்து அது கொஞ்சம் 80% மாதிரி பாயில் பண்ணிவிட்டு அதில் தோலெல்லாம் முறித்து எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். கிழங்கையும் போட்டு மிக்ஸ் பண்ண போக்கில் கிழங்கு உடஞ்சிடாமல் பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கிழங்கையும் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்களோட ஸ்பைசஸ் எல்லாம் கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகி கிழங்கோட நல்லா இதாகி வாரத்துக்கு 2 நிமிஷத்துக்கு பிறகு 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு டொமேட்டோ சாஸ் போடணுமெண்டே இல்லை, இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பமெண்டா இதுக்கு ஆட் பண்ணிடலும், இல்லாட்டி டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணாமையும் செஞ்சு கொள்ளையிலும். இப்போ இதுக்கு உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு போதாட்டி உப்பு கொஞ்சமும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும். 2 நிமிஷத்துக்கு போகிறோம் இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ எனக்கு கிழங்கு ரெடியாக விட்டுது. உங்களுக்கே பார்த்தா விலங்கு தைக்கம் கிழங்கொண்டும் உடஞ்சில்லை, நல்லா பசந்தாக வந்திருக்குது. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு டிஷ்ஷனில் போட்டுக்கொள்ள போகிறேன். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட கிழங்கு கறி.
நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கும் பிடிக்கும். இது நல்ல டேஸ்ட்டான டிஷ் உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த கிழங்கு கறி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைட்டில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாவும். இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துக்கொண்டு வரும் வரைக்கும் உங்களோட துவாவில் எங்களையும் சேர்த்துக்கோங்க. See you next video and thanks for watching.